வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோன்னா ரேவதிக்கு உண்மை தெரிய வருது. என்னோட அத்தை பையன் எங்க எம்டி சார் தான். அம்மா எதுக்காக இப்படி பொய் சொன்னாங்க, நாடகம் ஆடினாங்க அப்படின்னு கோபத்தோட நம்ம பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க. பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட, பாட்டி உங்களோட மகளோட பையன் எங்க எம்டி கார்த்தி தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் அத்தை பையன் அவர் தான். அப்படி இருக்க நேரம் அம்மா எதுக்காக எங்கள் வீட்டில் இன்னொருத்தரை கூட்டி வச்சுட்டு இதுதான் என்னோட அத்தை பையன் அப்படின்னு ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், எனக்கு தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது பாட்டி அப்படின்னு எனக்கு சத்தியம் வைங்க, நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மணி எனக்கு சொல்லி சத்தியம் வச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க நேரம், இந்த உண்மையை நான் சொல்ல முடியாதுமா, போய் உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி அனுப்பி விடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட நேராக கொந்தளிக்கிறாங்க. மருதுவை பார்க்குறாங்க. எவ்வளோ தூரம் இருந்தால் உனக்கு ஆள் மாறாட்டம் பண்ணி நீ பொய் சொல்லியிருப்ப அப்படின்னு மருதுவை ஓடி போய் நீ மூக்கில் ஒரு குத்து கொடுக்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம கார்த்திக்கும் உண்மை தெரிஞ்சுட்டு நம்ம தேடிட்டு இருக்க அந்த மருது ரெட்டு தான் மருது அப்படின்னு உண்மை தெரிஞ்சு கோவத்தில் இருக்காங்க. நல்லாவே நடிக்கிறான் இவன் ரேவதி. அப்போ அன்னைக்கு துணி மாற்ற நேரம் உத்து பார்த்தானே அந்த வீடியோ ஃபுட்டேஜுகளை எடுத்து நெட்டில் போட விட தான் இவனுக்கு வேலை, இவனுக்கு தொலியை கலத்தணும் அப்படின்னு அதிகாரிகிட்ட ஓடுறாங்க. நம்ம தேடிட்டு இருக்க ரெட்டு எங்கே இருக்கான் என்ன அதுன்னு உள்ள விஷயம் எல்லாம் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஈஸியாக அவனை பொறி வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நான் உண்மையை தான் சொன்னேன். அந்த ரெட்டு வேற இல்லை, யாருமே இல்லை. அந்த ரெட்டு தான் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கிறான், அவன் தான் மருதனி பேரில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லு நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க அதிகாரிக. அவனை பிடிக்கணும் சார், அவனை பிடிச்சிடலாம், அவனை பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த சைடு நம்ம பார்த்த நேரத்தில் ரேவதிக்கு உண்மை தெரிய வருது. நம்ம கார்த்தி தான் நம்ம எம்டி சார் கார்த்தி என்னோட அத்தை பையன் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே கும்பாபிஷேகம் நடக்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம கார்த்தி ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா கிட்ட இந்த பொண்ணை குணப்படுத்துறதுக்கு எவ்வளோ ரூபாய் வேணாலும் நான் தரேன், நீங்கள் க்யூர் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி பார்க்குறாங்க, எம்டி சார் இவங்ககிட்ட தானே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த லேடிகிட்ட போய் கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? இங்கே கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குமா, எல்லாம் ராஜசேதுபதியோட பேரன் தான் எல்லாத்தையும் முன்னிறுத்தி செய்கிறாரு அப்படின்னு சொல்லுனோம். அவரை நான் பார்க்கணும், யாருன்னு காட்டித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களோட பொண்ணு சொல்கிறா, கார்த்தி மாமா அண்ணா நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம கார்த்தியை காட்டி கொடுக்குறாங்க. அப்போ எம்டி சாரை கார்த்தி கொடுக்குறாங்க. அப்போனா ராஜசேதுபதியோட பேரனி வேற சொல்கிறாங்க. அப்போ தாத்தாவோட பேரை எம்டி சார் கார்த்தி தான். அப்படின்னா என்ன சதி நடந்துட்டு இருக்கு? எனக்கு தலையே பிச்சிடம் போல இருக்கு. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஒன்றும் புரியாமல் புதிராக இருக்கு அப்படின்னு அந்த இடத்த மண்டையை பிச்சுட்டு இருக்க நம்ம ரேவதி. இதுக்கெல்லாம் ஒரு விடையாட்டு, நான் பாட்டியை சந்திக்கணும் அப்படின்னு பாட்டி பரமேஸ்வரி பாட்டியை போய் சந்திக்கிறாங்க. என்னம்மா ரேவதி, ஏமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நேரம், பாட்டி என் தலையே பிச்சிரம் போல இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, உனக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் ரேவதி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நேரம், பாட்டி எனக்கு உங்கள் பேரெண்ணி ஒருத்தரை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட்டு கொண்டு வச்சுருக்காங்க. அதே நேரம் கோயிலில் ராஜசேதுபதியோட பேரெண்ணி எங்கள் எம்டி சார் கார்த்தியை சொல்கிறாங்க. என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலை. நான் உங்கள் பேரனை கல்யாணம் பண்ணால் 2 குடும்பமும் ஒற்றுமையாக ஒன்று சேரும் அப்படின்னு நான் சம்மதித்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவர் உங்கள் பேரை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அம்மா எதுக்காக அப்படின்னா வீட்டில் அந்த நபரை கொண்டு வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை பாட்டி. உங்கள் பேரை என்னோட அத்தை பையன் எங்கள் எம்டி சார் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனை
என்னன்னா, எங்க அம்மா எதுக்காக ஏமாத்தி ஒருத்தரை கொண்டு வீட்டில் கொண்டு வச்சிருக்காங்க, உண்மையை சொல்லுங்க, என் தலையில சத்தியம் அடிங்க அப்படின்னு வந்து நம்ம ரேவதி பாட்டியோட கையை பிடிச்சி சத்தியம் அடிச்சு உண்மையில சொல்லுங்க பாட்டி அப்படின்னு வந்து கேட்க நேரம், அம்மம்மா ரேவதி நீ நான் சொல்றத கேளு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பாட்டி, நான் உண்மையை சொல்லக்கூடிய இதில் இல்லைம்மா, உங்கள் அம்மா யாருக்கிட்டையும் உண்மையை சொன்னால் அவையில சும்மா விட மாட்டா, அவளுக்கு கோவத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த விஷயத்த உனக்கு தெரியணும்னு தெரிஞ்சா உங்கள் அம்மா கிட்டேயே பேசாமல் போய் கேளு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்பி விட்றாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த கேட்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து ஓடி வராங்க. மந்த வேகத்தில் அவங்க அம்மாவை பிடிச்சி சொல்லுங்க, என்ன உண்மையை வந்து இப்போ மறைக்காமல் நீங்கள் எனக்கு சொல்லி ஆகணுமா, வந்து என் பாட்டியோட பேரே எங்கள் எம்டி சார்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்க நேரம் யார் இவர் எதுக்காக நம்ம வீட்டில் கொண்டு இருத்திக்கிட்டு பாட்டியோட பேரே அப்படின்னு வந்து சொல்லுறீங்க, எனக்கு அந்த விஷயமும் எனக்கு தெரியலை, இந்த விஷயத்துக்குள்ளே இதையும் நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு என்னடா கூத்தா இருக்குது, இவளுக்கு ரேவதிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, மருது உண்மையாட்டே வந்து அந்த ராஜசேதுபதியோட பேரே இல்லை அப்படின்னு வந்து இவ கண்டுபிடிச்சிட்டா. இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மருதுவை பார்க்குறாங்க. ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ ஒன்றும் தெரியாத மாதிரி நல்லவே வேஷம் போட்டுட்டு என் வீட்டிலே இருப்ப அப்படின்னு வந்து அந்த மருதுவை அடின்னு ரேவதி வந்து அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி நிறுத்து ரேவதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான அந்த ராஜசேதுபதி குடும்பத்தோட உன்னை ஒட்ட வச்சிருவேனா, அதை அறுத்து விடறதுக்கு தானடி நான் வந்து இந்த மருத்துவ மாப்பிள்ளையாக்க பார்த்தேன், உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சா விட்டுருவேனா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அம்மா ஆள் மாறாட்டம் பண்ணி இப்படி ஏமாத்தி பாட்டியோட பேரண்ணி ஒருத்தனை நம்ப வச்சு என் கழுத்துல தாலியை ஏற்றிடலான்னு பாத்தியலா, அதெல்லாம் நடக்காது. நான் உண்மையா வந்து எங்க எம்டி சாரை தான் நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் அவரு கூட தான் வாழ்வேன், 2 குடும்பமும் ஒன்று சேரனா அவரை கல்யாணம் பண்ணாதான் அது நடக்கும், இவரெல்லாம் நான் கல்யாணம் பண்ண முடியாதுமா போமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரி எதிர்க்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி அரண்டு போறாங்க. என்னடா கூத்தா போச்சு, இப்படி ஒண்ணு நடந்து போச்சே, நம்ம ஒண்ணு நினைச்சா இப்படி ஒண்ணு நடந்துச்சு, இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. ரேவதி நான் இது கல்யாணம் பண்ணதா இருந்தா அது கார்த்தி கூட தான் அப்படின்னு வந்து நெத்தியடி அடிச்சிடாங்க. நம்ம எவ்வளவு தூரம் வந்து ஸ்கெட்சு போட்டு மாத்தினாலும் அவள் வந்து அந்த டிரைவர் பையில வந்து கல்யாணம் பண்ணதுலேயே உறுதியாக இருக்காளே அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரிக்கு கோவா அனல் பறக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த வீட்டை விட்டு நிச்சயமாக நம்ம போகிற ரேவதி காலத்தில் வந்து தாலி கிட்ட போகிறது இல்லைன்னு ஆயிட்டு, அதுக்கு முன்னாடி ரேவதியை வந்து கண்டிப்பாக வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து நெட்டில் போட்டு அவளை அவமானப்படுத்தணும். என்ன அடித்து அந்த கார்த்தியை நான் பழிவாங்க, இதுதான் வந்து மாஸ்டர் ஸ்கெட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரிகளோட நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு நுழையிறாங்க. கார்த்தி அத்தை நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்க இந்த மருந்து நல்லவே இல்லை, லேடிஸை வீடியோ எடுத்து போட்டு அந்த குரூப்புக்கே வந்து கெட்டு இவன் தான், இவன் பேர் தான் ரெட்டு அப்படின்னு வந்து போட்டு உடைக்க அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க வந்து சாமுண்டேஸ்வரி. நம்ம ராஜராஜா பார்க்குறாங்க, எவ்வளோ திமிரு இருந்தா என் பொண்ணை நீ இப்படி ஒருத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் அடித்து வெளுக்கிறாங்கங்க நம்ம சாமுண்டேஸ்வரியை. அது வேற லெவல் அப்படின்னே வந்து சொல்லலாங்க.